வணக்கம். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் சார்பாக வருகின்ற ஜனவரி 5 கோயம்புத்தூரில் ஒதுங்காதே ஒன்று சேர், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே, தமிழ்நாடு புதுச்சேரி தழுவிய பிரச்சார இயக்கமாக இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதனை ஒட்டிதான் இந்த பொதுக்கூட்டம் பேரணி ஜனவரி 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு தொழிலாளர் உட்பட அனைத்து தரப்பட்ட உழைக்கும் மக்கள் கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை மோடி அரசு ஏன் நிறைவேற்ற வேண்டும்? என்ன அவனுக்கு கட்டாயம்? ஒன்றும் இல்லை, கார்பரேட் நலன்தான். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலீடுகள் உள்ள வரணும், அதற்கு தடையா இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குது, இதை அடிச்சு காலி பண்ணணும். இதுதான் நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு ஏஜென்ட்டுகளா இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்திய கார்பரேட்டுகள், இந்த இன்ஃபோசிஸ், நாராயண மூர்த்தி போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்க? 8 மணி நேர வேலை, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள், இதெல்லாம் ரொம்ப தடையா இருக்குது கார்பரேட்டுகளுக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அதை வெளிப்படையா சொல்லாம, நாட்டு முன்னேறணும் அப்படின்னா நீங்க 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் அதுக்காக உழைக்கணும். இப்ப மோடி எப்படி சொல்றாரு? 4 மணி நேரம் தான் தூங்குறாரு, 2 மணி நேரம் தான் தூங்குறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பில்டப் பண்ணி சொல்றாங்க. அப்போ இந்த சட்டங்கள் ஏதோ இந்த கவர்மெண்டா பார்த்து கொடுத்துச்சு. அந்த 44 வகைப்பட்ட சட்டங்கள் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தொழிலாளிகள் வர்க்கம் ஒவ்வொரு போராட்டத்தின் விளைவா வந்ததுதான் இந்த சட்டம். இப்ப சட்டங்கள் 2 பிரிவா இருக்குது. ஒண்ணு ஆளும் வர்க்கங்கள் அவனோட அடக்குமுறைக்கு கொண்டு வர்றது, இன்னொன்னு தொழிலாளர்கள் உழைக்கும் மக்கள் போராடி அவன் நலனுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அப்ப இந்த 2 சட்டங்களையும் நாம் முதல்ல என்னன்றது புரிஞ்சுக்கணும். அப்ப தொழிலாளர் நலன் சார்ந்த சட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட்டுக்காக பங்கிடுறான், கூறு போடுறான், ஒண்ணு இல்லாத ஆக்குறான். அப்போ இதுல இருக்கக்கூடிய பாதகங்கள் என்னென்னன்றத அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக விளக்க போறான். இதுல ஒரு விஷயங்கள் மட்டும் அதை சொல்லிட்டு போலான்னு விரும்புறேன். ஒரு 8 மணி நேர வேலை அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் அனுபவிச்சுட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்தமா 12 மணி நேரம், 14 மணி நேரம் மாத்தனா இன்னைக்கு குடும்பத்தோட செலவுன்ற அந்த பழக்க வழக்கம் நம்ம அறவே அறந்து போவோம். இப்பவே கிட்டத்தட்ட அந்த 8 மணி நேரம் வேலை நடைமுறையில் ஒண்ணு இல்லாம ஆயிட்டு இருக்கு. நிரந்தர தொழிலாளிகள் தாண்டி மீதி எல்லாருமே அந்த வகையில தான் வேலை செய்யறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் என்ன மாதிரியான விஷயம் தேவைன்னா, ஒரு கிக் வகைப்பட்ட ஒரு எக்கனாமிக்கை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறான். அப்போ அதுக்குள்ள நேர கணக்குல, அதாவது மணி கணக்குல இன்னைக்கு சம்பளத்தை வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு முறைதான் இன்னைக்கு கார்பரேட்டுகள் தேவையா இருக்குது. இன்னைக்கு வந்தையா, ஆப் ஓபன் பண்ணியா, எந்த 1 மணி நேரத்துக்கான சம்பளம் அள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு 8 மணி நேரம் வேலை, உனக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், உனக்கு குடும்ப நல சார்ந்த விஷயங்களை நானே பார்த்துக்கிறது, இந்த செட்டப்ல வேணாம், இதெல்லாம் பழசு, தூக்கி போடுங்க. அப்போ காசு வந்தா அதை அனுபவிக்கிறது, அப்படியே செத்து போயிடுறது. இந்த மாதிரியான ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு கார்பரேட் நம்மளை தள்ள பாக்குறானுங்க. அதுக்கான ஒரு அடித்தளமா இருக்குதான் அந்த கிக் வகைப்பட்ட ஒரு பொருளாதாரம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதலாளித்துவ சமுதாயத்துல நாம கட்டுண்டு கிடக்கிறோம். அந்த கார்பரேட் அந்த பொருளாதாரத்துல நாம சிக்குண்டு அதுல இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்திலையும் சரி, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பொருளை ஏதோ வகையில வாங்கி அனுபவிச்சு அப்படியே செத்து போயிடணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு இன்னைக்கு மாத்திட்டு போறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வேலையின்மை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகளோட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வர்றது, ஒட்டுமொத்தமா சேவைத்துறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிக ஆட்கள் குவிக்கப்படுறது அப்படின்றது நடக்குது. அப்போ இந்த தொழில்துறையும் விவசாயத்துறையும் நலிவடைஞ்சு அதுக்கு கார்பரேட் உள்ள நுழையத்துக்கான வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மாணவர்கள் தொடங்கி, விவசாயிகளை தொடங்கி, தொழிலாளர்கள் தொடங்கி எல்லா நல சட்டங்களையும் இன்னைக்கு மாற்றி அமைச்சு கார்பரேட்டுக்கு காவு கொடுக்கிற வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்போ இந்த கார்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்தாமல் நமக்கு தீர்வு இல்லை. அந்த வீழ்த்துவதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு நிறைய அவங்கவுங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவங்கவுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறத தனியா இல்லாம எல்லாரும் ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்துக்கு ஒன்றிணைஞ்சு மோடி அரசு மட்டும் இல்ல கார்பரேட் தூக்கி எறிஞ்சாதான் இது அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் சமுதாயத்தை நோக்கி தள்ள முடியும்ன்ற வகையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இந்த மாநாட்டுக்கு உங்களை அறைகூவல் விடுத்து
இந்த மாநாட்டுக்கு தேவையான நிதியுதவியை அளித்து கூட்டத்துக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.